ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 26/4/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட 4th வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேஎல் அண்ட் டியர் ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி விருப்பம் தான் ப்ளே பண்ணிக்கோங்க. டியர் வந்து 3 ஷோ அண்ட் வந்து கேரளா வந்து 3 PM. விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை டிஸ்பிளே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட 4th வீக்கு லாஸ்ட் மந்த் 4th வீக் வந்து 934 ரிசல்ட்டு. அங்கே வந்துட்டு போன வாரம் 421 நம்ம வந்து சேனலில் ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து 410 910 வந்து 901 எல்லாம் கொடுத்துருந்தோம். அது வந்து பாக்ஸில் வந்து 041 போயிடுச்சு. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் போன வார ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2 ரூட்லேயும் மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் மந்த் வந்து 4th வீக் வந்து லாஸ்ட் மந்தோட ரிசல்ட் வந்து 934 அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 618 அண்ட் நெக்ஸ்ட்டு 936 அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 408 அண்ட் போன வாரம் 421. ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 041. லாஸ்ட் மந்த் வந்து அந்த ரூட்டு தான் நமக்கு மெயின் ரூட்டு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து 934க்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 484. அதோட க்ளூ நம்பர் 545. 484ம் 934ம் சேம் ரிசல்ட் தான். ஏபி பவர் பண்ணி அப்படியே வெள்ளிக்கிழமை அடிச்சுனா. இருந்தாலும் வந்து கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 484ஓட க்ளூ நம்பர் 545 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 090ன்னு வரும். ப்ளஸ் வந்து 544 இதுதான் கால்குலேஷன். இதில் வந்து நமக்கு 634 கிடைக்குது. ரிசல்ட் வந்து 934. பிசி வந்து மேட்ச் ஆகி வின்னிங் ஆகும். இந்த ரூட்டில் முதல்ல இன்றைக்கி ரிசல்ட் 041. இதோட க்ளூ நம்பர் 152. 152ஓட ஃபுல் ஆப்போசிட் 607 ப்ளஸ் 151. இந்த கால்குலேஷனில் நம்ம கிடச்சிருக்க நம்பர் 758 758. இதில் பிசி நாளைக்கு 58 வரலாம். லாஸ்ட் மந்த் வந்து 634க்கு 934ன்னு வந்ததுனால இந்த 758 வந்து நாளைக்கு என் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று மைனஸ் ஆகி 658ன்னு வரலாம் அல்லது 685ன்னு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். பிசியில் 58, லாஸ்ட் மந்த்து 934 வந்தால் 4வது வாரம் ரூட்டில். நெக்ஸ்ட்டு வந்து போன வாரம் 421க்கு 1 டே பிஃபோர் 254 க்ளூ நம்பர் 315. இந்த 315ல் பிசி வந்து 15, சிபோர்ட் பர்பனா 10 ப்ளஸ் ஏபி வந்து 31. இதில் நமக்கு 41 கிடைக்குது. இந்த 41 வந்து ஏசியில் லாஸ்ட் வீக் வந்து மேட்ச் ஆச்சு. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 52, சிபோர்ட் பர்பனா 57 ப்ளஸ் 15 ஏபி ப்ளஸ் 72. நாளைக்கு வந்து நமக்கு ஏசியில் 72 அல்லது 77ன்னு வரலாம். லாஸ்ட் வீக் வந்து 421 வந்த ரூட்டில். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் மந்தோட ஒரு மேட்சிங் கால்குலேஷன் பார்த்துருவோம். அது வந்து 484ஓட க்ளூ நம்பர் 545 இருக்குது இல்லையா. இதில் வந்து 545ஓட பிசி வந்து 45,
சி போர்ட் பர்பனா 40 ப்ளஸ் ஏபி 54. இதில் வந்து நமக்கு 94 கிடைக்குது. ஓகே, இந்த 94 பார்த்தீங்கன்னா ஏன்னா லாஸ்ட் மந்த்து மேட்ச் ஆனதுனால தான் நான் அந்த கால்குலேஷன் எடுத்து கொடுக்குறேன். இதான் ஏசியில் லாஸ்ட் மந்த் 934 ரிசல்ட்டு, ஏசியில் 94 வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரூட்டில் தான் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட ப்ளூ நம்பரோட பிசி வந்து 52, சி போர்டு பார்த்தோம்னா 57 ப்ளஸ் 15. ஓகே, ப்ளஸ் 15 ஏபி ஆட் பண்ணும்போது நமக்கு 72 கிடைக்குது. இது டேரெக்டாக வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டில் வந்தால் 72வே வந்து ஏசியில் வரலாம். அண்ட் போன வார ரூட்டில் வந்தால் 77 அப்படி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நமக்கு திடீர்னு பவர் ஆகி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஏசியில் நாளைக்கு 72 அல்லது 77 வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் மந்த்து 484ஓட க்ளூ நம்பர் 545. 545ல் நம்ம வந்து ஃபாலோயிங் நம்பர் கண்டினியூஷன் கால்குலேஷனில் 54க்கு 11 ப்ளஸ் பண்ணால் 65. அண்ட் ஃபஸ்ட்டு 11 அடுத்து 12ன்னு போவோம். 65 அடுத்து 77 அடுத்து 89. இதில் லாஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து இந்த க்ரீன் கலரில் எழுதிடுறேன். 89. இந்த 89ஓட ஃபுல் ஆப்போசிட் 34. இது பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. ரிசல்ட் வந்து 934. ஓகே, இந்த ரூட்டில் முதல்ல இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட 152, அதோட ஏபி 15, கண்டினியூஷன் 26, 11க்கு 15க்கு 26, அதுக்கு அடுத்து ப்ளஸ் 12 கால்குலேஷனில் 38 அண்ட் 40. 38க்கு அடுத்து நீங்கள் 50 தான் வரணும்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து 2 டிஜிட்டில் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகும், பி போர்டில் வந்து 2 நம்பர் ப்ளஸ் ஆகும். இதில் வந்து நமக்கு 40 கிடைக்குது. இந்த 40 வந்து பிசியில் 45ன்னு வரலாம், அல்லது லாஸ்ட் மந்த் ரூட்டில் ஆனால் 95ன்னு வரலாம். பிசியில் 45 அல்லது 95ன்னு வரலாம். இது வந்து லாஸ்ட்டு மந்த்து கால்குலேஷன். இப்போது போன வாரம் 421க்கு 254, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதோட க்ளூ நம்பர் 315. இதோட ஏபி 31, கண்டினியூஷன் பாருங்கள் 42, அதுக்கப்புறம் 12 கால்குலேஷனில் 54, 66. இதில் வந்து லாஸ்ட்டு 466. நீங்கள் லாஸ்ட் 2 டிஜிட்டை பவர் பண்ணிங்கன்னா 411 வரும். 421 ரிசல்ட் வந்துச்சு. இதில் 66 அண்ட் 76ன்னு ஒன்று ப்ளஸ் ஆகி போயிடுச்சு. இந்த ரூட்டில் வந்து இப்போது அதே கால்குலேஷன் தான். 15, 26, 38, 40 அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து 40க்கு அடுத்து 50ன்னு போகும். இதில் வந்து நம்ம 95 எடுத்தோம், 1 ப்ளஸ் ஆனால் 05ன்னு வரும். இப்போது 05 இது லாஸ்ட் வீக்கு. அந்த 95, 45 வந்து லாஸ்ட் மந்த் ரூட். இது வந்து நான் மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமே வந்து கம்மியான நம்பர் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் 7 பிசியில் 58 எடுத்தோம். அது வந்து 658 அல்லது 685ன்னு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏசியில் 77, 72ன்னு வந்தது வந்து 707 அல்லது 702ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு பிசியில் 45, 95. இந்த கணக்கு வந்து 645 அல்லது 695. அது வந்து 05க்கு வந்தும் அதே தான். எனக்கு ஏ போர்டில் 6 தான் நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் 605. நம்ம 95 வந்தால் 695, ஒன்று ப்ளஸ் ஆகி 05 வந்தால் 605ன்னு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து டோட்டலாக வந்து நாளைக்கு நம்ம ஃப்ரைடேக்கு கொடுத்துருக்க கெஸ்ஸிங். இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ் வந்து 6,
658 and 695 645 மொத்தமே 4 நம்பர் தான். 605 4 நம்பர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ரேசிங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு பிசியில் 58 85 வரலாம். 58 லாஸ்ட் மந்த்து 34 வந்த ரூட்டில் 58 இல்லை 80 ஒரு வேளை உள்டானா 85ன்னு வரலாம். ஃபைனலாக வந்து ஏசி நம்பர் தனியாக நான் கொடுத்துட்டோம். ஏசியில் வந்து 77 அல்லது 72 வரலாம். ரேசிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நான் வந்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.